சாரே நம்மகிட்ட விளையாட்டு நீங்கள் விளையாண்டிங்களா அல்லவா, நாங்கள் திருப்பி அடித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ரஷ்யா உக்ரைனுக்கு உணர்த்தியது நேற்றைய தினம். திருப்பி அடித்த ரஷ்யா அப்படிங்கிறது ட்ரெண்டிங்கில் வந்துச்சு. ஆனால் உண்மையிலேயே ரஷ்யா அதை மட்டும்தான் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதான். ரஷ்யாவினுடைய பிளானே வேறு மாதிரி இருக்கான். அவங்களுடைய நியூக்ளியர் டாக்ட்ரின் அப்படிங்கிறத அவங்க மாற்றி வச்சுட்டாங்க. பெலரஸுக்கு அவங்க அணு ஆயுதத்தை கொடுப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அது கூடவே உக்ரைனுக்கு எப்படி திருப்பி அடியை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத யோசிக்காமல் செஞ்சிட்ருக்காங்க. இப்படி செய்கிறதுனாலே என்னவோ அலறி துடிக்கக்கூடிய உக்ரைன், நாட்டோ நாடுகள் கூட்டமைப்பு உடனடியாக கூட்டுங்கப்பா, ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுருக்காங்க. உக்ரைனுடைய இந்த ரிக்வெஸ்ட்டை நாட்டோ நாடுகள் கேட்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா பாயிண்ட் வரட்டும்னு சொல்லி நாட்டோ நாடுகள் கொஞ்சமாக யோசனையில் இருக்காங்களாம். அப்போ இப்போ உக்ரைன் ரஷ்யா என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற அப்டேட் தெரியணும்ல, அதுக்காகத்தானே வியூகம் அப்படிங்கிற ஒரு நம்ம சேனலை வச்சுருக்கோம். இது தமிழ் பக்ஷம் வழங்கும் வியூகம் தமிழ் வியூகம். உக்லடார் டைரக்ஷன். இந்த உக்லடார் டைரக்ஷன் அப்படின்னு சொல்கிற இடத்துல, இந்த உக்லடார் அப்படிங்கிற அந்த பகுதியில் ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவை இன்னைக்கு உக்ரைன் பார்த்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் இந்த உக்லடார் அப்படிங்கிற பகுதியில் மட்டும் கிடையாதுங்க, அது கூடவே போக்ரோவஸ்க் அப்படிங்கிற பகுதியும் யார் கையகப்படுத்தி விட்டார்கள்? ரஷ்யா கையகப்படுத்தி விட்டார்கள். இந்த இரண்டு செய்திகளிலிருந்து நமக்கு என்ன விஷயம் புரியுது தெரியுதா? இங்கே இருக்கக்கூடிய வீரர்களை ஒட்டுமொத்தமாக கர்ஸ்க் ரீஜனுக்கு அனுப்புறதுக்கு உக்ரைன் தயாராக மாறினாங்க. ஓகே, ரஷ்யா ஒரு பக்கமாக அடிச்சிட்டோம், இன்னும் 2-3 டைரக்ஷன்லேருந்து ரஷ்யாவை அடிச்சிட்டோம் அப்படின்னா மதம் கொண்ட யானை காதுக்குள்ளே போன எறும்பு மாதிரி அப்படியே பிளிரி துடிச்சு கீழே விழுந்து ரஷ்யா ஒன்றுமில்லாமல் போயிடும் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனால் ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க? போடுறா ஒரு வெடியை அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய பாம்பர் விமானம், அவங்களுடைய மிசைல்ஸ் இதெல்லாம் வச்சு நேற்று ஒரு காட்டிட்டு கியூ பல இடங்களில் அவங்களுடைய எனர்ஜி செக்டர்ஸ் முழுவதும் அடிச்சுட்டு சில பல பாலங்களை உடைத்து விட்டு ரஷ்யா இப்போ மெதுவாக சில பல வில்லேஜஸை அவங்களுடைய கையகப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒரு வில்லேஜ் தான் இந்த நான் சொன்ன அந்த போக்ரோஸ்க் அப்படிங்கிற அந்த வில்லேஜ். இந்த போக்ஸ்வாக் அப்படிங்கிற பகுதியில் இருக்கக்கூடிய சில வில்லேஜஸை இவங்க கையகப்படுத்தி விட்டார்கள் என்றால் அடுத்ததாக இவங்க கொஞ்சம் கீ பிரிட்ஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீ பிரிட்ஜஸ் எல்லாமே தாக்கி அழிப்பார்கள். இந்த கீ பிரிட்ஜஸ்லாம் தாக்கி அழிச்சிட்டாங்கன்னா உக்ரைன் அடுத்ததாக ரீபில்டு பண்ணணும். பார்த்தீங்களா நாம் இந்த பிளாக் ராக்கை பற்றிலாம் படிச்சிருக்கோம்ல. உக்ரைனை பாதி விலைக்கு யார் வாங்க போகிறாங்க? பிளாக் ராக் வாங்க போகிறாங்க. ஏன் வாங்க போகிறாங்க? ஏன்னா அங்கே நிறைய விவசாயம் செய்யலாம், அடுத்த காலத்துக்கு தேவையான பயிர்களை விளைவிக்கலாம், அது வழியாக உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கொஞ்சமாக கொடுத்துட்டு மீதி அவங்க கொண்டு போகலாம். இப்படியும் பிளாக் ராக்குக்கு வேறு லெவலில் திட்டம் இருக்குது. அப்போ இந்த வேறு லெவல் திட்டங்கள் எல்லாம் இவங்க சரிப்படுத்த வேண்டும் என்றால் ஃபஸ்ட் உக்ரைனில் இருக்கக்கூடிய பல பகுதிகளை ஒன்று அவங்க விலைக்கு வாங்கணும், அப்படி இல்லைனா ஃபோர்ஸ் பண்ணி அதை பிடுங்கி எடுக்கணும். இந்த ஒரு நேரத்தில் தான் திடீர்னு பார்த்தா உக்ரைனில் இப்போ ரஷ்யா என்ன செஞ்சிட்டாங்க? பெரிய அளவில் அவங்களுடைய தாக்குதலை ஒஃபென்சிவாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீ கர்ஸ்க் பகுதியிலேருந்து அங்கே ரஷ்யாவுக்குள்ளே போகிறத விட இப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்கு, வாப்பா ராசா இங்கே வந்து போர் புரியலாம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா மறுபடியும் போரினுடைய பக்கத்தை மாற்றி அமைக்கிறார்கள். நேற்று போட்ட பல தாக்குதல் வழியாக உக்ரைன் இழந்த பகுதிகளை விட கூடுதலான பகுதிகள் உக்ரைனை ரீபில்டு பண்ணுறதுக்கு காசு செலவாகும் அப்படின்னு சொல்லி பல நாடுகள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு தாக்குதல் இருந்தது அப்படின்னா பார்த்துக்கோங்க. இதை உலக நாடுகள் பேச ஆரம்பிக்கும் போது உக்ரைனுக்குள்ளே உள்ளூர ஒரு பயம் வருது. ஓகே, இப்படியே நம்மளை அடிச்சுட்டு இருந்தாங்கன்னா உக்ரைன் கான்ட்ராக்ட் குரூப் அப்படிங்கிறது உக்ரைனை ரீபில்டு செய்வதற்காக பணம் தரமாட்டாங்களா இருக்கும், ஒருவேளை உக்ரைன் தனிமைப்படுத்தப்பட்டு விடலாமாக இருக்கும் அப்படின்னு சொன்னனாலே என்னவோ வாங்க நேட்டோ நாடுகள் எல்லாரும் ஒன்றா வாங்க ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை போடலாம் அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்கள் கூப்பிட்டு இருக்கார். ஆனால் இந்த எமர்ஜென்சி மீட்டிங் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா உடனடியாக ரஷ்யாவை பழிவாங்க வேண்டும், லாங் ரேஞ்ச் வெப்பன் அப்படிங்கிறது எங்களுக்கு வேணும், நேட்டோ நாடுகள் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எங்களுக்கு தந்து உதவ வேண்டும், இன்னும் பல பில்லியன் அமெரிக்க டாலர் எங்களுக்கு தேவைப்படுகிறது, சொல்லப்போனால் மெர்சனரிஸ் அப்படிங்கிறவங்களும் எங்களுக்கு தேவை. இது எல்லாம் சேர்த்து தான் இந்த எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்ட உக்ரைன் கேட்டுட்டு இருக்காங்க, நேட்டோ அதை மறுத்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங்கை இப்போ கூட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உக்ரைனுக்கு ஆதரவாக இந்தந்த நாடுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நேரடியாக ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி சில நாடுகள் மேலே டவுட்டும் சில நாடுகளை கன்ஃபார்மும் பண்ணி வச்சுருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு பெரிய அடியாக தான் இந்த பேட்டில் ஆஃப் கர்ஸ்க் அப்படிங்கிறது இருந்துச்சு. அது கூடவே இப்போ ரஷ்யா அதை பழி தீர்த்து அவங்க பக்கமாக உக்ரைன் பக்கமாக இந்த யுத்தத்தை திருப்பிய பிறகும் இந்த உக்ரைன் கான்டாக்ட் குரூப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் மீண்டும் ரஷ்யாவுக்கு எதிராக போர் புரிகிறார்கள் என்றால் உக்ரைனுடைய இந்த ஒரு அழிவு ரஷ்யாவால் தொடங்கப்படும். ரஷ்யா அந்த அளவுக்கு திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் மேற்குலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் அமைதியுடன்
அந்த புயலுக்கு பின் ஒரு அமைதி ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அமைதியுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ செவரல் டைரக்ஷன், டிபிஆர் ரீஜனில் செவரல் டைரக்ஷனில் ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ ரஷ்யாவினுடைய ஒஃபென்சிவ் பல பகுதிகளில் சிதறடிக்கப்படும் போது கண்டிப்பாக உக்ரைனுடைய ராணுவ வீரர்கள் ரஷ்யாவை மறுபடியும் அவங்க நாட்டுக்குள்ளே வராமல் தடுப்பதற்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. இந்த நேரத்தில் கர்ஸ்க் பகுதிக்குள்ளே கிட்டத்தட்ட 30,000 ராணுவ வீரர்களை களமிறக்கி இருக்கிறது ரஷ்யா. இதுக்கு மேலேயும் உள்ள நுழைய விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பல பிரச்சனைகள் வரலாம். ஆல்ரெடி கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் எல்லாமே நிறுத்தி வச்சுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய யுரேனியம், ஒருவேளை அங்கே இருக்கக்கூடிய பல முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து வேற இடத்துக்கு மாற்றுறதுக்கு 2000 விஞ்ஞானிகள் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை மீண்டும் கர்ஸ்க் ரீஜியனுக்குள்ள உக்ரைனை வளர விடக்கூடாது. அவங்களுடைய அந்த ஃப்ரண்ட் லைன் அப்படிங்கிறது மல்டிபிள் ஏரியாவில் மல்டிபிள் டைரக்ஷனில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ரஷ்யா விரும்புகிறார்கள். அதனால தான் அவங்கள மட்டுப்படுத்துவதற்காக கொஞ்சமாக ஒரு 30,000 வீரர்களை உள்ளக்கு கொண்டு வந்து ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வை செய்திருக்கிறார்கள். இது கூடவே ரஷ்யா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பெலரஸ் அங்கே சும்மா தானே இருக்குது. ஆல்ரெடி பெலரஸுக்கும் உக்ரைனுக்கும் எல்லை இருக்கிறது. அந்த எல்லையில் பயங்கரமான ஒரு பதட்டம் நிலவி வருகிறது. இந்த பதட்டத்தை பெலரஸ் வழியாக நம்ம என்ன செய்யலாம், ஒரு அணு ஆயுத போராக பிரகடனம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் பெலரஸினுடைய லுகஷெங்கோ அவர்கள் பேசினார். எங்கள் நாட்டுக்குள்ளே நேட்டோவினுடைய வெப்பன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் என்ன செய்வோம், பெரிய அளவில் அணு ஆயுதங்களை எங்களுடைய பக்கத்து நாடு நட்பு நாடான ரஷ்யாவிடம் இருந்து வாங்கி பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே பெலரஸ் 2/3 பங்கு இராணுவத்தை எங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க, இந்த உக்ரைன் எல்லையோரமாக நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அப்படி எல்லையோரமாக நிப்பாட்டி வச்சது மட்டும் இல்லாமல் இப்போ டேங்குகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பெலரஸினுடைய டேங்குகள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருக்கும். இந்த பி அப்படிங்கிற ஒரு லெட்டரை 2 விதமாக பார்க்கிறார்கள். பொதுவாக இந்த ரஷ்யாவினுடைய இசட் அப்படிங்கிற ஒரு லெட்டர், விக்டரியை குறிப்பதற்கான இசட் அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பலரும் பேசியிருந்தார்கள். பல விளையாட்டுப் போட்டிகளிலும் ரஷ்யாவினுடைய வீராங்கனைகள் இசட் அப்படிங்கிற லெட்டர் பொறித்த அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்தாங்க, அவங்கள தடைப்படுத்தினாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். அப்படி இருக்கும்போது பெலரஸினுடைய அந்த பீரங்கிகளில் பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்டால், இப்போ பெலரஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய நாடு, அந்த நாட்டினுடைய முதல் எழுத்து பி, அதை தான் அங்கே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இது செகண்ட் ஃப்ரண்ட் லைன். ஒருவேளை ரஷ்யா அடுத்த கட்டமாக பெலரஸ் வழியாக வந்து உக்ரைனுக்குள்ளே போகலாம். அப்போ இது வந்து ஒரு செகண்ட் ஃப்ரண்ட் லைனாக ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள். எனவே தான் இங்கே பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ பெலரஸ் தான் அடுத்த பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு கொஞ்சம் பேர் அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் இந்த பி அப்படிங்கிற ஒரு லெட்டர் போட்டிருக்கக்கூடிய டேங்குகள், அதை சுற்றி இருக்கக்கூடிய மர்மம், அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்பிரசி தியரி அப்படிங்கிறது எல்லாமே ஒருவேளை செகண்ட் ஃப்ரண்ட் லைனாக இது இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிறது. ஸோ செகண்ட் ஃப்ரண்ட் லைனாக பெலரஸ் மாறியது என்றால் அது நிச்சயமாக உக்ரைனுக்கு பெரும் ஒரு பிரச்சனையாக மாற அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா பெலரஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உக்ரைனுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான நிலையை ஏற்படுத்துவதற்கான வல்லமை மிகுந்த நாடு. அவங்க கிட்ட இப்போ டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன் அப்படிங்கிறத நாங்கள் கொண்டு வந்து பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டா உக்ரைனுக்கு தேவையான அணு ஆயுதத்தை யார் கொண்டு வருவாங்க? உக்ரைனுக்கு தேவையான உதவிகள் இப்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறது. ஒரு சக்ஸஸை காண்பித்தார்கள், கர்ஸ்க் பகுதியில் நாங்கள் தான் முன்னேறிட்டோம், ரஷ்யாவினுடைய வீரர்களை தோற்கடித்து விட்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு சக்ஸஸை காண்பித்தார்கள். அதற்கு பதிலாக 10 மடங்கு அடி வாங்கி உட்கார்ந்துருக்காங்க உக்ரைன். ஸோ உக்ரைனுடைய ஒரு வெற்றி ரஷ்யாவினுடைய 10 வெற்றிக்கு வித்திடுகிறது அப்படிங்கிறத மேற்குலக நாடுகள் தெரிந்து கொண்டதால் என்னவோ இப்போ மறுபடியும் உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த மனநிலைமையில் மேற்குலக நாடுகள் இல்லை. ஜோ பைடன் அவர்கள், அவருடைய கட்சி, அவங்களுடைய அந்த ஆட்சி, இது எல்லாமே இப்போ இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இருக்கிறது. இன்னைக்கு கூட ஒரு செய்தி வருது, ஈரான் தயார் நிலையில் இருக்காங்க, எப்போ வேணாலும் அடிச்சிடலாம், கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்கயா அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி ஸ்போக்ஸ் பர்சன் இருக்கார்ல, அவர் சொல்றாரு இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கு, எப்போ வேணாலும் அடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க ஈரான், கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது தான். லெபனன் பக்கமாக அடி வாங்கி திருப்பி லெபனன் இங்கிட்ட அடிச்சு அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் பக்கமாக பல பிரச்சனைகள் இருக்கிறதுனால எவ்வளவு பில்லியன் அமெரிக்கா டாலர் செலவானாலும் பரவாயில்லை, நம்முடைய அட்டாக் ஏர்கிராஃப்ட் கேரியர்லாம் அங்கேயே நிப்பாட்டிருங்க, நேவல் ஷிப் அங்கேயே நிப்பாட்டிருங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கா செலவு பண்ணி அவங்களுடைய இராணுவங்களை மிடில் ஈஸ்டில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு உதவக்கூடிய அமெரிக்கா திரும்ப உக்ரைனுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் நினைப்பது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கும் தெரியும். அதனால தான் நேரடியாக அமெரிக்காவை மட்டும் கூப்பிடாம நேட்டோ நாடுகளே எனக்கு உதவி செய்யுங்கள், எமர்ஜென்சி மீட்டிங்கை கூட்டுங்கள் அப்படின்னு சொல்லி உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார். மரினோகா அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜை லிபரேட் பண்ணிட்டாங்க ரஷ்யாவினுடைய ராணுவ வீரர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி உக்ரைனுக்கு அடுத்த ஒரு பேரதிர்ச்சியாக இருக்கலாம்.
அடுத்ததா ஜெர்மனியினுடைய எக்கனாமி தான். பெரிய அளவில் உக்ரைனுக்கு உதவிய ஒரு நாடு ஜெர்மனி தான். ஆனால் ஜெர்மனியுடைய எக்கனாமி நாளுக்கு நாள் ரொம்ப பெரிய அளவில் டவுன் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும், நிறைய பிராண்ட்ஸ் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் அங்கே கொலாப்ஸ் ஆகி போகுது. ஸோ ஜெர்மனி நாட்டில் உங்களுடைய ஒரு நிறுவனத்தை தொடங்குனீங்கன்னா அதுதான் உங்களுடைய செமித்தேரியாக இருக்கும். அந்த இடத்துல வச்சு உங்களுக்கு மூடை விழாவை ஜெர்மனி அவங்களுடைய எக்கனாமி நமக்கு தந்துவிடும் அப்படிங்கிற பயம் இப்போது பல நிறுவனங்களுக்கும் தொற்றிருக்கிறது. ஸோ உக்ரைனுக்கு உதவுறதுக்கு நாடுகள் கிடையாது. பெலரஸ் பி அப்படிங்கிற சிக்னலுடன் அவங்களுடைய டேங்குகள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். ரஷ்யா 1க்கு 10 அடி அடிச்ச பிறகு மறுபடியும் அவங்களுடைய ஒஃபென்சிவை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கர்ஸ்க் பகுதியில் ரஷ்யாவினுடைய படை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைனுக்குள்ள இருக்கக்கூடிய பல வில்லேஜஸ் இப்போது ரஷ்யாவினுடைய கைகளுக்குள் சிக்கி இருக்கிறது. அது கூடவே மீண்டும் ரஷ்யாவினுடைய கை ஓங்க ஆரம்பித்திருக்கிறது. இது இல்லாம இஸ்ரேல் பக்கம் மட்டுமே மேற்குலக நாடுகளுடைய பார்வை இருப்பதால் உக்ரைன் தனிமைப்படுத்தப்பட்டு விடுமோ என்கிற பயமும் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு இருக்கலாம். இதனுடைய அடுத்த அப்டேட்டை தெரிந்து கொள்ள வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.